வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தமிழ் பள்ளிகள் நலன் சார்ந்த விவகாரங்கள் மக்களவையில் விவாதிப்பு. தீர்வை பற்றி மட்டும் யோசிப்போம். கோவிந்த் சிங் டியோ. இன்று மக்களவையில் தமிழ் பள்ளிகள் நலன் சார்ந்த விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டது பிற இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. தமிழ் பள்ளிகளில் எழும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அனைத்து தரப்புகளின் ஒத்துழைப்பும் அவசியம் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் கேட்டுக் கொண்டார். தமிழ் பள்ளிகள் எதிர்நோக்கும் நெடுநாள் சவால்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். தமிழ் பள்ளிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உடனடியாக களையப்பட வேண்டும் என்பதில் தாம் கவனம் செலுத்துவதாக அமைச்சர் கோவிந்த் சிங் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். தீர்வை மட்டும் குறிக்கோளாக கொண்டு தாம் இந்த பிரச்சினையை களைய குறிப்பிட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கோவிந்த் சிங் விளக்கினார். மேலும் தமிழ் பள்ளி விவகாரம் தனது கடமைகளில் ஒன்று என்பதையும் கோவிந்த் சிங் மக்களவையில் தெளிவுபடுத்தினார். Saya tahu banyak daripada masalah-masalah ini sudah pun lama tertunggak dan seharusnya diselesaikan. Itu sebab saya memberikan penekanan atau fokus spesifik kepada aspek-aspek ini sekolah-sekolah yang telah pun dinyatakan tadi. Tapi masalah ini dapat diselesaikan dengan kerjasama semua pihak. Kita lihat bagaimana Kementerian Pendidikan misalnya telah pun memainkan peranan yang penting supaya kita dapat memahami isu-isu yang wujud. Dan yang penting sekali bagaimana nak ambil langkah-langkah untuk menyelesaikan masalah itu. Kepada saya yang penting ini masalah ini perlu diselesaikan dan perlu diselesaikan segera. Itu sebab kita memberikan fokus yang spesifik. Saya kerjasama dengan semua termasuk yang berhormat daripada Jelutong, yang berhormat daripada Batu juga daripada Mitra, saling membantu saya, juga datang jumpa dengan saya. Kita kerjasama tengok bagaimana kita dapat menyelesaikan masalah ini. தமிழ் பள்ளிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை புரிந்து அதற்கேற்ப உடனடி தீர்வை எட்ட தாம் மேற்கொண்ட முயற்சிகளில் கல்வி அமைச்சும் இதர அமைப்புகளும் தமக்கு துணை புரிந்ததை கோவிந்த் சிங் சுட்டிக்காட்டினார். பினாங்கு, சுங்கை பகாப், பஹாங் ஜெராம் தோட்டம், கிடா கத்தும்பா தோட்டம் முதலிய 3 தமிழ் பள்ளிகள் நீண்ட காலமாக பல சவால்களை எதிர்நோக்கியிருந்தன. முன்னதாக இந்த 3 தமிழ் பள்ளி விவகாரம் குறித்து பேசிய ஜெலுத்தோங் MP RSN ராயர் இந்த பள்ளிகளுக்கு விரைவில் தீர்வையும் விடியலையும் ஏற்படுத்துவதற்கு முற்பட்டுள்ள இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங்கை வெகுவாக பாராட்டினார். அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் கள்ளப்பணம் பரிமாற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் 3 மூத்த உதவியாளர்கள் SPRM ஜாமீனில் இன்று விடுவிக்கப்பட்டனர் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்தார். அந்த மூவருக்கு எதிராக பெறப்பட்டுள்ள தடுப்பு காவல் ஆணை முடிவுற்றதை தொடர்ந்து அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்று அசாம் பாக்கி விளக்கினார். இஸ்மாயில் சப்ரியின் உதவியாளர்களில் மொத்தம் 4 கைது செய்யப்பட்டனர். ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுவிக்கப்பட்டுள்ள வேளையில் எஞ்சிய 3 இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் 4 உதவியாளர்களில் ஒருவரின் வீட்டில் மீட்கப்பட்டதாக கூறப்படும் 10 கோடி ரிங்கிட் ரொக்கம் தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றது. தைப்பூச விடுமுறையில் அதிகமான நோயாளிகள் தங்களுக்கான மருத்துவ சந்திப்புக்கான தேதியை தவறவிட்டதன் காரணமாக சர்டாங் மருத்துவமனையில் அதிகமான நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக அந்த மருத்துவமனை தெரிவித்துள்ளது. நோயாளிகளில் பலர் தைப்பூச விழாவிற்கு முன்பும் பின்பும் மருத்துவ சந்திப்புக்குரிய தேதியை பெற்றிருந்தனர். எனினும் அந்த தேதியை அவர்கள் தவறவிட்டதன் காரணமாக கடந்த சில தினங்களாக சர்டாங் மருத்துவமனையில் மருத்துவர்களை சந்திப்பதற்கு நோயாளிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக அந்த மருத்துவமனை இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனினும் கூட்ட நெரிசலுக்கு மருத்துவர்கள் பற்றாக்குறையே காரணம் என்று கூறப்படும் குற்றச்சாட்டை அந்த மருத்துவமனை நிர்வாகம் வன்மையாக மறுத்துள்ளது. குழந்தை பிறப்பு தொடர்பில் தேசிய பதிவு இலாகாவிற்கு போலி மருத்துவச் சான்றிதழை வழங்கிய குற்றத்திற்காக மருத்துவர் ஒருவருக்கு கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 2000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 83 வயது ஆத்தர் வாக்கே சாமுவல் என்ற அந்த மருத்துவர் அபராத தொகையை செலுத்த தவறினால் 3 மாத சிறை தண்டனை விதிப்பதாக மஜிஸ்ட்ரேட் மகேஸ்வரி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2008ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி இரவு 10 மணியளவில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் மாது ஒருவர் குழந்தை பிரசவித்தது போல் போலியான மருத்துவ சான்றிதழை தயாரித்து கொடுத்து மோசடி புரிந்ததாக அந்த மருத்துவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. மாது ஒருவருக்கு பிறக்காத குழந்தையை அந்த மாதுவிற்கு பிறந்ததைப் போல் போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்ததற்காக அந்த மருத்துவர் கைது செய்யப்பட்டார்.
முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் தொடுத்துள்ள வழக்கை விசாரணை செய்வதற்கு அனுமதி அளித்துள்ள அப்பீல் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சட்டத்துறை அலுவலகம் செய்து கொண்ட மேல்முறையீடு மீதான விசாரணை வரும் மார்ச் 24ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. தனது எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு கூடுதல் அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறி நஜீப் தொடுத்துள்ள வழக்கை விசாரணை செய்வதற்கு அப்பீல் நீதிமன்றம் கடந்த ஜனவரி மாதம் அனுமதி அளித்தது. அம்முடிவை எதிர்த்து சட்டத்துறை அலுவலகம் செய்து கொண்ட மேல்முறையீடு மீதான விசாரணை இன்று கூட்டரசு நீதிமன்றத்தில் நடைபெற்றபோது வழக்கு விசாரணைக்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டது. தாதியர்களுக்கான வாரத்திற்கு 45 மணி நேர வேலை முறை திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் R.A. லிங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தாதியர்களுக்கான 45 மணி நேர வேலை முறை வரும் மார்ச் 1 தேதி சனிக்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நிலுவையில் உள்ள விவகாரங்கள் காரணமாக இந்த உத்தேச வேலை முறை திட்டம் 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். சுகாதார பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பதற்கு சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுடன் ஓர் அவசர சந்திப்பை நடத்தியபோது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். அக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் தாம் ஒருவரே செனட்டர் என்று குறிப்பிட்ட டாக்டர் லிங்கேஸ்வரன் அதிகரித்து வரும் மருத்துவ காப்புறுதி கட்டணம், சுகாதார வேலையில் உள்ள பணியாளர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகள் குறித்து அதிகமாக விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். தாதியர்களுக்கு வாரத்திற்கு 45 மணி நேர வேலை முறை திட்டம் குறித்து தாம் பேசியதாகவும் அந்த நடைமுறை ஏற்புடையது அல்ல என்பதை அமைச்சரிடம் தாம் தெளிவுபடுத்தியதாக பினாங்கு சுங்கைபாக்கா மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநரான டாக்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். தம்முடைய இந்த வாதத்திற்கு பெந்தோங் எம்பி யங் ஷஃபோரா ஓத்மான் ஆதரவு தெரிவித்ததை தொடர்ந்து இத்திட்டத்தை 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்க அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் இணக்கம் தெரிவித்ததாக டாக்டர் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். 2 தினங்களுக்கு முன்பு ஷாலாம் மாநகர் மன்ற பிரதான மண்டபமான டெவான் பசார் தஞ்சோங்கில் நடைபெற்ற தற்காப்பு கலை போட்டியில் நிகழ்ந்த கைகலப்பு தொடர்பில் போலீசார் மேலும் ஒரு நபரை கைது செய்துள்ளனர். உள்ளூரை சேர்ந்த 61 வயதுடைய நபர் நேற்றிரவு 10 மணியளவில் பூச்சோங்கில் உள்ள ஓர் உணவகத்தில் கைது செய்யப்பட்டதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். பிடிபட்ட நபருக்கு ஏற்கனவே 8 குற்றப்பதிவுகள் உள்ளன. அந்த நபரை 3 தினங்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக முகமது இக்பால் குறிப்பிட்டார். ஓர் ஆணும் பெண்ணும் பயணம் செய்த மோட்டார் சைக்கிள் காரினால் மோதப்பட்டு இருவரும் மேம்பாலத்தில் சுமார் 8 மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே தூக்கி எறியப்பட்டதில் படுகாயமடைந்தனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 2 மணியளவில் பினாங்கு பாலத்தில் பத்து உபானில் இருந்து பிறைக்கு செல்லும் வழியில் நிகழ்ந்தது. அந்த இருவரும் எதிர் திசையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் லீஸ்வி சக்கே தெரிவித்தார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வியட்நாமிற்கு 2 நாள் அலுவல் பயணத்தை மேற்கொண்டு தலைநகர் ஹனோயை சென்றடைந்தார். நாளை புதன்கிழமை ஹனோயில் நடைபெறவிருக்கும் ஆசியானின் எதிர்காலம் மீதான கலந்துரையாடலில் டத்துஸ்ரீ அன்வார் பிரதான உரை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமர் பயணமான சிறப்பு விமானம் உள்ளூர் நேரப்படி இரவு 7:10 மணியளவில் ஹனோய் நோய்பாய் அனைத்துலக விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. பிரதமருடன் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் உட்பட சில எம்பிக்களும் பயணக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபார் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தான திருக்கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு இன்று பிற்பகல் 3:31 மணிக்கு பிரதோஷ அபிஷேகமும் பிரதோஷ நாயகர் வலம் வருதல் மற்றும் அதிகார நந்தி பகவானுக்கு அபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தின் பிரதான குருக்கள் புவி தர்ஷன் முன்னிலையில் தமிழ்நாடு திருக்கயிலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் தலைமையில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது.
பிரதோஷ நிகழ்வில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நேற்று திங்கட்கிழமை ஆலயத்தில் கண் திருஷ்டியை நீக்கும் கண்ணாடி பொருத்தும் நிகழ்வு சுவாமிகள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. அந்த மாதிரி நம்முடைய ஆலயத்துல சுவாமி கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டினா பார்க்கணும். இந்த கண் திருஷ்டி போகணும்னு சொன்னா உள்ள இருக்கிற சுவாமி அவர் முகத்துல அவர் மொழிகணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஆலயத்துல ஆகம விதிப்படி இருக்கிற ஆலயங்கள்ல கண்ணாடி ரொம்ப அவசியம். அப்படி நம்முடைய மலேசியா திருநாட்டுல மகா ராஜராஜேஸ்வர பெருமானுடைய தேவஸ்தானத்துல இந்த கண்ணாடி என்று சொல்லக்கூடிய இந்த தர்ப்பணம் சொல்லக்கூடிய இந்த கண்ணாடியை சுவாமி தினமும் பார்ப்பார். காலையில சாமியை திற நடக்கிற உடனே கண்ணாடியை நம்ம தரிசனம் பண்ண நம்முடைய கண் திருஷ்டியும் போகும். நந்திய பெருமான வழிபட்டு இங்க இந்த கண்ணாடியை பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற கண் திருஷ்டிகள் பொறாமைகள் சொல்லுவாங்க பழமொழி. கண்ணுல வேணா அடி வாங்கினா கண்ணுல அடி வாங்கக்கூடாது அப்படின்னு. அதனால கண் திருஷ்டி ரொம்ப மோசமானது. அந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்காக இந்த கண்ணாடியை இந்த தர்ப்பணத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். இந்நிகழ்விற்கு தமிழ்நாடு கோயம்புத்தூர் அனுவாவி அகஸ்தியர் ஆலயத்தை சேர்ந்த தவத்திரு குமரசாமி சித்தர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நாளை புதன்கிழமை இரவு 7:01 மணிக்கு மகா சிவராத்திரி விரத பூஜை சிறப்பு வழிபாடு தொடங்குகிறது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு யாகத்தில் பூஜிக்கப்படும் சங்குகளை 25 ரிங்கிட் செலுத்தி பக்தர்கள் பெற்றுக் கொள்ளலாம். சிவபெருமானின் அடையாள பிரதிபலிப்பாக திகழும் பஞ்சலோக சிவலிங்கத்திற்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவர். சிவராத்திரி வழிபாட்டில் அடியார் பெருமக்கள் திரளாக கலந்து கொள்ளும்படி ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக் கொள்கின்றனர். மேல் விவரங்களுக்கு 01732254000. இப்போ பண்டார் ஸ்ரீ போத்தானியில் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1:35 மணியளவில் 62 வயது மூதாட்டியை மடக்கி அவரை தாக்கிய பின்னர் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்ற வழிப்பறி கொள்ளையன் ஒருவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பட்ட பகலில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அந்த மூதாட்டி சுமார் 3000 ரிங்கிட் பெறுமானமுள்ள தனது தங்கச் சங்கிலியை பறிகொடுத்ததுடன் கைகள், நெற்றி, இடுப்பு போன்ற உடல் பகுதியில் காயத்திற்கு ஆளாகியிருப்பதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது சஜிடான் அப்துல் சுகோர் தெரிவித்தார். இந்த வழிப்பறி கொள்ளைக்கு அந்த ஆசாமி மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தியிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.